வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 5 நிமிஷ டைம் ஃப்ரேம் சார்ட். நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இன்ட்ராடே ட்ரேடிங்ல எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியோட ஓப்பனிங் 22,874, அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கும் முதல் ரெசிஸ்டன்ட் லெவலுக்கும் நடுவில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஏற்ற இறக்கத்தோட மார்க்கெட் ஒரு அரை மணி நேரம் நமக்கு மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. கம்மியாக அப்படியே சைட்வேஸ்லேயே பார்த்தோம்னா இந்த நமக்கு முதல் ரெசிஸ்டன்ட் ஜோன்லேயே மூவ் ஆகிட்டு இருந்தது. 22,907 க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த சைட்வேஸ்லேயே மூவ் ஆனது எந்த மாதிரி மூவ் ஆயிருக்குன்னா கொஞ்சம் நமக்கு அப்பர்லேயே மூவ் ஆகி சைட்வேஸில் போயிருக்கிறத இங்கே பார்க்க முடியுது. 18ஆம் தேதியோட ஹை லெவலோட கம்பேர் பண்ணும் பொழுது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட்டுகள் மேலே இருக்கு. 18ஆம் தேதி 22,857 நமக்கு இருந்தது. இன்னைக்கு 22,940க்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. இதுவே லோ லெவல் பார்க்கும் பொழுது 18ஆம் தேதி 22,457 இருந்தது. நமக்கு இன்னைக்கு 22,807க்கு நல்ல ஒரு லோ லெவலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத இங்கே நமக்கு பார்க்க முடியுது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட். இதில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸை யூஸ் பண்ணி லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இதில் கொஞ்சம் தவறுதலாக என்ட்ரி நடந்திருக்கும், மன்னிக்கவும். இங்கே இந்த பாக்ஸை ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க. இதில் நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே தான் நிஃப்டி 50 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லைனை எங்கேயும் டச் பண்ணல. இந்த வெஜ்ஜோட லைனையும் நமக்கு டச் பண்ணல. இந்த பாக்ஸும் வெஜ்ஜோட லைனும் எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 23,000 மீட் ஆகுதா. அப்போ இந்த வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவலாக நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் ரீச் ஆகும் பொழுது நமக்கு ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த கரெக்ஷன் வந்து திரும்ப நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக எடுக்கிறது 22,600. அது எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த பாக்ஸோட இந்த லைனை நம்ம எடுத்திருக்கோம். மேலும் இந்த வெஜ்ஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக எங்கே கிராஸ் ஆகுதுன்னா 22,600 தான் கிராஸ் ஆகுது. அப்போ திரும்ப நமக்கு நிஃப்டி 50 இந்த பாக்ஸ்குள்ளே தான் ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4 ஹவர் சார்ட். இந்த 4 ஹவர் சார்ட்டில் முதல் பாதியில் பார்க்கும் பொழுது நமக்கு இங்கே பையரோட டாமினேஷனும் இருக்குது, செல்லரோட டாமினேஷனும் இருக்குது. ஆனால் பையரோட டாமினேஷன் தான் அதிக லெவலில் விகோட சைஸை வச்சே நம்ம அனலைஸ் பண்ண முடியும். மேலும் இரண்டாவது பாதியில் பார்க்கும் பொழுது அதோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேலும் இந்த லெவல் பார்த்தோம்னா செல்லரோட டாமினேஷன் தான் அதிக லெவலில் இருக்குது. ஆனால் முதல் பாதியில் நமக்கு இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணலை. செல்லரோட டாமினேஷன் தான் அதிக லெவலில் இருக்குது. ஆனால் முதல் பாதியை விட கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு இங்கே பையரோட டாமினேஷன் தான் அதிக லெவலில் இருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் இதோட ட்ரெண்ட் பார்த்தோம்னா நமக்கு இப்போது இன்னும் மேல் நோக்கி தான் இருக்குது. இந்த சைட்வேஸில் இங்கே ஃப்ளாட்டாக வந்தது நமக்கு இப்போது மேல் நோக்கிய ஒரு பாசிட்டிவோட மூவ் ஆகிட்டுருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் ப்ரைஸ் 49,375. அதாவது முதல் ரெசிஸ்டன்ட் லெவலுக்கும் பைவட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஓப்பன் ஆகி ஒரு மேலேயும் கீழேயும் மார்க்கெட் கொஞ்சம் ஒரு பார்த்தோம்னா ஒரு மணி நேரம் நமக்கு மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் லெவல் 1 இந்த இடத்துல உடைச்சு மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச நகர்வோட ரெசிஸ்டன்ட் லெவல் 2க்கும் 1க்கும்
நடுவுலயே மூவ் ஆகி 49,702ல க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல மூவ் ஆகும் பொழுது நீங்க இங்க ரெசிஸ்டன்ட் லெவல்ல 2ல ஜோனுக்குள்ளேயே நமக்கு இங்க என்ட்ரி ஆகாமலே க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்திக்குரிய ஓப்பன் லெவலோட செக் மன்னிக்கும் ஹை லெவலோட செக் பண்ணும் பொழுது 49,807 நமக்கு இன்னைக்கு ஹை பிரைஸ். 18ஆம் தேதிக்குரிய ஹை பிரைஸ் பார்த்தோம்னா 49,400, கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்டுகள் வந்து எனக்கு நமக்கு என்ன ஆயிருக்குன்னா மேல் நோக்கி நகர்ந்து ஹை பிரைஸையும் தொட்டிருக்கு. அடுத்து லோ லெவல் பார்க்கும் பொழுது 49,324ல இருந்தது. 18ஆம் தேதி நமக்கு லோ லெவல் 48,213, கிட்டத்தட்ட நமக்கு 800 பாயிண்ட்டுகள் கிட்ட பார்த்தோம்னா மார்க்கெட் நல்ல ஒரு மேல் நோக்கி நகர்ந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னலோட இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கத பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் நமக்கு இந்த 1 hour சார்ட் ஸ்விங் ட்ரேடிங்ல எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்க நம்ம இந்த பாக்ஸ் வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்த்துருந்தீங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள ட்ரேட் ஆகணும். இப்போ இங்க நமக்கு இந்த பாக்ஸை தாண்டி நமக்கு இந்த லெவலுக்கு 49,800 கிட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து தொட்டிருக்கு. இந்த லெவல்ல கரெக்டான நமக்கு இங்க மேட்ச் ஆகுறத பார்க்க முடியுது. அப்போ இங்க நமக்கு ஏதாவது ஒரு கரெக்ஷன் வருமாங்கிறதையும் நம்ம அடுத்து செக் பண்ணணும். இதுக்கு அடுத்து நமக்கு ரீச் ஆகிறது 50,000. இந்த 50,000 தொட்டுச்சுனாலும் நமக்கு என்ன வரும்னா ஒரு கரெக்ஷன் வரும். அப்ப திரும்ப இந்த கரெக்ஷன் வந்து பாக்ஸோட 49,600 வரைக்கும் வருதா அல்லது பாக்ஸ்குள்ள என்ட்ரி ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கலாம். பாக்ஸ்குள்ள என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு அடுத்து 49,000 உடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கும். அப்ப இந்த கண்டினியூஷன் வந்து நமக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே பார்த்துட்டு இருக்கிறது 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட். முதல் பாதி நல்ல ஒரு மூமெண்ட் இருந்தது. இங்க நமக்கு முதல் நாளுடைய மூமெண்ட்டுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா 19ஆம் தேதியும் இருந்துச்சு. இதோட பையரோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிக லெவல்ல இருந்தது. இரண்டாவது பாதி முதல் பாதியில கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு 10% தான் மூவ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் இங்க நமக்கு செல்லரோட டாமினேஷனும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா முதல் பாதியும் இரண்டாவது பாதியும் சேர்த்து பார்க்கும் பொழுது நமக்கு பையரோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிக லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் இதோட மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ இன்னும் தொடர்ச்சியா பிளாட்ல இருந்து மேல் நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கத நம்ம இங்க பார்க்கிறோம். இது அப்படியே தொடருதா அப்படிங்கிறத நம்ம 50,000 தொட்டதுக்கு அப்புறமும் இதே மாதிரி தொடருதா அப்படிங்கிறதையும் கண்காணிச்சுட்டே வந்தோம்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.